திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் துயில் உணருங்கால் நற்சிந்தனைகளோடு உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்து பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஐந்தாம் திருமுறையிலே திருவான்மையூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஐந்தாம் திருமுறை 82வது பதிகம் திருவான்மையூர். 2-3 நாட்களாக தொடர்ந்து திருவான்மையூரை பெருமானை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சொக்கநாயகி அம்மை சொக்கநாயகி, அப்பர் மருந்தீசர் பால்வண்ணநாதர் குன்றின் நிறுத்தனார் கடல் வணங்கி தமிழ் மாலைகளை எல்லாம் புனைந்து பக்கத்திலே உள்ள பல பதிகளிலும் பிறைமுடியாரை தம்மை தொழுது போற்றி வான்மையூர் வந்தணைந்து பணிந்து பாடி அருளியது இந்த திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை காண்போம். மந்தமாகிய சிந்தை மயக்கருத்து, மந்தமாகிய சிந்தை மயக்கருத்து அந்தமில் குணத்தானை அடைந்து நின்று எந்தை ஈசன் என்று ஏற்றிட வல்லீரேல், எந்தை ஈசன் என்று ஏற்றிட வல்லீரேல் வந்து நின்றிடும் வான்மையூர் ஈசனே. மந்தம் ஆகிய சிந்தையினுடைய மயக்கத்தை அறுத்து முடிவற்ற குணத்தை உடையவனாகிய பெருமானை அடைந்து நின்று எந்தையே, என் தந்தையே, ஈசனே, எம்பெருமானே என்று வழிபட வல்லமை உடையீரேல். நீங்கள் வழிபட வல்லமை உடையவர்களாக இருப்பீர்களே, ஆனால் உங்களிடத்தில் யார் வருவார்? வான்மையூர் ஈசன் வந்து நின்றிடும். நீங்கள் எந்தையே ஈசனே என்று அழைத்தால் வான்மையூர் ஈசன் வந்து நின்றிடும். மந்தன்ன இல்லை, மந்த புத்தின்னு சொல்கிறோம்ல, அறியாமையினாலே ஏற்படுகின்ற மந்தத்தன்மை, அதுதான் உங்களுக்கு மந்தமாகிய சிந்தை என்று சொன்னார். சிந்தை மயக்குன்னா, சிந்தை என்பது மனமயக்கத்தை அறுத்து நீக்கி, மனமயக்கத்தை அறுத்து நீக்கக்கூடிய பெருமான் யாரு? நம்பெருமான். முடிவற்ற குணத்தை உடையவன் நம்பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை நீங்கள் என்ன எப்படி வணங்குதல் வேண்டும்? எந்தையே என்றும் ஈசனே என்றும் வணங்குகிறார். அந்தமில்ல முடிவு இல்லாத வல்லீரில் ஏற்றக்கூடிய வன்மையை உடையீர்களானால் வந்து நின்றிடும், வெளிப்பட்டு வந்து தோன்றுவார். யாரு? திருவான்மையூர் ஈசன் மருந்தீசர். எப்படி வருவார்? அருள்மிகு சொக்கநாத நாயகியினுடைய உடன் வந்து அருள்பாலித்திடுவார். திருச்சிற்றம்பலம்.
எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவான்மையூர் சென்று அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சொக்கநாயகியுடன் அவர் பால்வண்ணநாதரை வணங்கி இந்த பதிகம் முழுவதையும் அந்த திருவான்மையூர் சன்னதியிலே அருமையாக பாடி, அதாவது திருக்குறுந்தொகை என்பது 5ஆம் திருமுறை, அந்த திருக்குறுந்தொகையிலே இந்த 82வது பதிகத்தை அப்பர் பெருமான் எப்படி பாடினாரோ அந்த அளவுக்கு நாம் பாடவில்லை என்றாலும் கூட அவருடைய பாடலை என்கடன் பணி செய்து கிடப்பதே என்பது சொல்றார் இல்லையா, அதன்படி உழவார பணியையும் நன்கு அங்கு செய்து இந்த பதிகம் முழுவதையும் அங்கே பாடி மகிழ்ந்து பேராற்றல் மிக்க பேரருளையுடைய பெருமானுடைய பேரருளை பெற்று அகமகிழ்ந்து நல்வாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.